மயிலாடுதுறை மாவட்டம் கீழாத்துக்குடி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 100 பேருக்கு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் இன்று தொடங்கினர். இதில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் குட்டிகோபி கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் 100 பேருக்கு இனிப்பு, சுண்டல், முட்டை மற்றும் பால் ஆகிய ஊட்டச்சத்து உணவுகளை வழங்கி மாணவர்களிடையே உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இளைஞரணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார், பள்ளி தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மானகிரி தனியார் பள்ளி மற்றும் சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகம் இணைந்து 17ஆம் தமிழ்நாடு ஐஎம் நாம் க்ளோஸ்ட் சர்க்கியூட் 9 சுற்றுகளை கொண்ட செஸ் போட்டி துவக்க விழா நடைபெற்றது. இப்போட்டியில் சர்வதேச மாஸ்டர்களான பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆசிவர், ரஷ்யாவை சேர்ந்த டேவிட், உக்ரைன் நாட்டை சேர்ந்த புஷ்கரா ஆகியோர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இப்போட்டியின் பரிசளிப்பு விழா பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தின கைப்பந்து போட்டி திருப்போரூர் ஒன்றிய கோவளம் ஊராட்சியில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர், கேளம்பாக்கம் ஊராட்சி மன்றம் சார்பில் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியினை துவக்கி வைத்தனர். தமிழகத்தில் உள்ள மொத்தம் 228 அணிகள் போட்டியில் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் அமலூர் பவராஜ், தலைமை ஆசிரியை சந்தனமேரி, மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திருவளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் சிதம்பரம் அருகே வேலக்குடி பேருந்து நிலையம் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்காமல் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 100 மீட்டர் தூரம் தள்ளி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருப்பதால் ஜாதி கலவரம் ஏற்படும் சூழல் இருப்பதாக வேலக்குடி பேருந்து நிலைய பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்தால் பட்டியலின மக்களுக்கு சுலபமாக அமையும் என வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.